மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னாச்சு? லைட்டா தலைவலி சார். டேப்லெட் போட்டுட்டேன். இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. ஏ கேடி, நீ குமார் சாருக்கு தான் அப்போ கால் பண்ணியா? அனு வா, வண்டியில் உட்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மாவும் மாமாவும் டென்ஷன் ஆகுறத பார்த்து அம்மா உங்களை வர வச்சுட்டா. உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம்? இதில் என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னால் மட்டும் போதும். மீனாட்சி டாக்டரோட கிளினிக்கு போகலாம் சார். நாங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வரோம். அப்போ தான் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். மீனாட்சி டாக்டர் தான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க. அவங்க கிட்ட போய் விசாரிச்சா அணுவை பற்றின விஷயங்கள் எல்லாம் கிரணுக்கு தெரிய வந்துருமே. அது நடக்கக்கூடாது. அம்மா எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க இப்படி தான். எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே டவுன் ஆயிடுவாங்க. அனு அனு ஏற்கனவே தலைவலிக்குது. பேசி பேசி இன்னும் அதிகமாகிட போகுது. அதான் நான் சொன்னேனே சார், டேப்லெட் போட்ட உடனே போயிடுச்சுன்னு. உன்னை பார்த்தா தலைவலி குணமான மாதிரியே தெரியல. ஒரு மாதிரியா இருக்க. அம்மாவை டென்ஷன் ஆக்க வேண்டான்றதுக்காக சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத. அப்படியாம்மா? இல்லை, அது வந்து நீங்கள் ஏமா இப்படி பதறீங்க? நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தாதான் உங்கள் டென்ஷனே குறையும். வாங்க போலாம். நானும் வரேன். ஐயோ, நீ வந்தா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அதனால நீ வராதஎன்ன. நீ கோபி மாமாவோட இரு, சரியா? வாணும் வாங்க. நானும் உன் கூட வரவா? வேண்டாண்ணே, நீங்க இங்கே இருங்க. சே கடவுளே. அம்மா அம்மா, என்னடி? நீங்களும் அப்பாவும் சேர்ந்து என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க. ஏன் நல்லதுக்காகன்னு சொல்லி நியாயப்படுத்தவும் செஞ்சீங்க. ஆனா நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது என்ன இல்ல, உங்களோட பையனை. அவன் ஆம்பளை பையன்டி. ஆம்பளைனா என்ன வேணா பண்ணலாமா? இதை பாரு, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை போனாலும் அவன் எவ்வளவு தூரம் போவான்? எங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. ஆனாலும் எங்களை தாண்டி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா அவன் ஏன் அணுவை கட்டிக்கல? எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைங்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சதுனாலதான். அவ கட்டிக்க தயாரா இருந்து இவன் ஏன் சைலண்டா இருக்கணும்? உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆனா உங்ககிட்ட சொல்லாம அண்ணா எல்லா முடிவையும் எடுத்துட்டாரு. இதோ இந்த தாலி தான் அதுக்கான ஆதாரம். இது எங்க இருந்து கிடைச்சது உனக்கு? அண்ணனோட பேக்ல இருந்து. இந்த தாலி மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கான ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஏதோ ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கேன்னு செக் பண்ண அண்ணா மாட்டிக்கிட்டாரு. ஏய், உன்கிட்ட யாரு இதை எடுக்க சொன்னது? அப்ப நான் எடுத்ததுதான் தப்பா? உங்க பையன் சுயரூபத்தை பாத்தீங்களா? இப்ப எதுவும் பேச மாட்டீங்களே. டேய், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொல்லுடா. அணுக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அப்பா அம்மாக்கு தெரியாம அவளை கல்யாணம் பண்றத முடிவு பண்ணிட்டியா? மனோ, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா கல்யாணம் நடக்காத. என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அணுவை கல்யாணம் பண்றதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியா? அம்மா, அதுதான் ஏற்கனவே முடிவு பண்ணதாச்சே. உங்க யாருக்கும் அதுல விருப்பம் இல்ல, நானும் மறந்துட்டேன். அப்ப இந்த தாலி ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு வாங்கின? அது எப்பவோ வாங்கினது. நாங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தலாம்னு நினைச்சு அந்த முடிவை நாங்க அப்பவே கைவிட்டுட்டோம்.
என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சம்மதிக்கிற ஒரு நாள் வரும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் நான் இப்போவே இதை வச்சிட்டு இருக்கேன், வேற ஒண்ணு இல்லை. ஏ அதெல்லாம் போய் அந்த தாலி ட்ரெஸ் எல்லாம் இப்ப வாங்கினதுப்பா. ஏய் நிறுத்து, அவன் சொன்னதுதான் உண்மை. எங்களோட ஆசீர்வாதம் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அது எங்களுக்கு நல்லா தெரியும். என்னடி ஏதாவது சொல்லி எங்களை டென்ஷன் ஆக்கணுமா? இல்ல. போடி மேல. ஓகே, இப்ப அனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன் டாக்டர். இப்பெல்லாம் இந்த தலைவலி எனக்கு வழக்கமாயிடுச்சு. தலைவலி வரலன்னா தான் எனக்கு டென்ஷனே. என்ன ஒரு வழி ஆக்காம இது விடாது, அப்படிதானே டாக்டர்? சேச்சே, அப்படிலாம் எதுவும் சொல்லாதம்மா. நான் இப்போ உனக்கு டேப்லெட் தரேன், அதை வீட்டுக்கு போய் போட்டுக்கோ. அப்புறம் வழக்கமா போடுற மாத்திரையே போடு, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. டேப்லெட் கொடுத்துருங்க. டாக்டர், அப்போ நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். சரி. வா போலாம். டாக்டர், நான் சொல்ல மறந்துட்டேன். இவரை நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு, கிரண் குமார் சார். இவங்க டாக்டர் மீனாட்சி. இவங்க ஆக்சுவலா எங்களோட ஃபேமிலி டாக்டர். சில வருஷங்களா நான் டாக்டரோட ரெகுலர் பேஷண்ட். ஹலோ டாக்டர். ஹலோ. அது டாக்டர், நாங்க கிளம்புறோம். அனு வா வா. நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மறுபடியும் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாதுல்ல. அனு சார் வாங்க. நீ வா. நல்ல வேலை, அணுவுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தியெல்லாம் டாக்டர் டீட்டெயிலா எதுவும் சொல்லல. அம்மா வந்து உட்காருங்கம்மா, வாங்க. ஒரு நிமிஷம், நான் அதை வந்துடுறேன். குமார் சார் அங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டாரா? எதுக்கு மறுபடியும் அங்க போயிருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். என்ன குமார்? எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. அனு என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ன்றதை விட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ. இருந்தும் அவ நோயை பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை. இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து தான் அனு ஒரு பேஷண்ட்னும் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அனுவுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அவன் மெடிசன் சாப்பிட்றா? அனுக்கிட்ட இதை பற்றி கேட்குறத விட நல்லது உங்ககிட்ட கேட்குறது தான் தோணுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன டாக்டர் அனுக்கு பிரச்சனை? நோய் என்னன்னு தெரிஞ்சா என்னால் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும்.
ட்ரீட்மெண்ட் பற்றி தான் சொல்கிறேன். அனுவோட நோயை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அனுவோட அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால இதை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவளுக்கு வேற ஆள் இல்லை டாக்டர். ரொம்ப நெருக்கமானவர்னு நினச்சிக்கோங்க ப்ளீஸ். நீங்களா அனுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அனுவை லவ் பண்றவரு இல்ல கல்யாணம் பண்ண போறவரா? நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க ப்ளீஸ் டாக்டர். அவளோட நன்மைக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னல டாக்டர், நோய் என்னன்னு தெரிஞ்சா என்னால் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ் டாக்டர். அனுவுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா இது அனுவோட மறுபிறப்பு. அந்த ஆக்சிடென்டோட அவ வாழ்க்கையில நடந்த நிறைய கடந்த கால நிகழ்வுகளை அவ மறந்து போயிட்டா. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த பல விஷயம் அவளுக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அவ என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல நடந்த ஹெட் இன்ஜுரினால தான் அவளுக்கு அடிக்கடி இப்படி தலைவலி வருது. அனுவை பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர முடியாது டாக்டர். நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனா அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நான் இதை பத்தி அவங்க கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அனுவோட அம்மாக்கு அந்த விஷயத்துல சுத்தமா விருப்பம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்தாங்க. மனு நம்மகிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டான்ல சீதா? ஏன் திடீர்னு நீங்க அப்படி கேக்குறீங்க? அவன் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்குறப்ப கொஞ்ச நாளா அவன் இங்கே இல்லவே இல்லை. திடீர்னு வந்தான். திரும்பவும் நாளைக்கு அவன் ஊருக்கு போக போறான். இதெல்லாம் யோசிக்கிறப்போ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னங்க நீங்க சந்தேகப்படலாம் வேண்டாம். அதுக்கான தைரியம் எல்லாம் நம்ம பையன் கிட்ட கிடையாதுங்க. என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நம்மளை எதிர்த்து மனோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு தோணல. இல்ல சீதா, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நம்ம சுப்ரியாவை எப்படி சரி பண்ணோமோ அதே மாதிரி மனோவையும் சரி பண்ணலாம். நம்ம 2 பேரை விடவும் அந்த பொண்ணு தான் அவனுக்கு பெருசுன்னா அந்த கல்யாணம் நடக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன். இது என்னோட வாக்கு. அவனுக்கு எதிராக என்னோட வாக்கு. டாக்டர் கிரண் கிட்ட அனுவோட நோயை பத்தி சொல்லிருப்பாங்களா? அதை கேட்டு கிரண் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பான்? போர் அடிச்சிருச்சா 2 பேருக்கும்? சார் நான் நினைச்சேன் நீங்க ஏதோ மறந்து வச்சுட்டு எடுக்க போனீங்கன்னு. ரொம்ப நேரம் ஆச்சு சார் நீங்க போய். என்ன விஷயம் சார்? என் தலைவலியை பத்தி டாக்டர் கிட்ட கேட்க போனீங்களா? ஏய், அதை பற்றி தான் டாக்டர் அப்போவே சொல்லிட்டாங்கல்ல. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் மிஸ்டர் ராகேஷ். அவனுக்கும் இதே பிரச்சனை தான். நிறைய டாக்டரை பார்த்துட்டான், எந்த சேஞ்சுமே இல்லை. அவனை பற்றி டாக்டர்கிட்ட பேச போனேன். 2 நாள் கழித்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நல்ல டாக்டர்னு தெரிஞ்சனால தான் பேசலான்னு போனேன். அவனை கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட இவ்வளோ கேர் பண்றீங்களே சார் நீங்க. என்னை நேசிக்கிறவங்க விஷயத்தில் இல்லைன்னா நான் நேசிக்கிறவங்க விஷயத்தில் நான் கொஞ்சம் கேர் அதிகமாக எடுத்துப்பேன். இனிமே நீயும் உன்னோட அம்மாவும் எல்லாம் அது எதிர்பார்க்கலாம். ஏறு. வாங்கம்மா.
அனு இப்ப இருக்கிற நிலைமைய பத்தி கிரண் கிட்ட டாக்டர் சொல்லிருப்பாங்களா? கிரண் கூட வாழ்ந்த நினைவுகள் எல்லாம் அவளுக்கு இப்ப ஞாபகம் இல்லைன்னு கிரணுக்கு புரிஞ்சிருக்குமா? ஒருவேளை கிரணுக்கு தெரிஞ்சிருந்தா கிரண் இப்படியெல்லாம் நடந்திருக்க மாட்டானே. எது எப்படி இருந்தாலும் அவன் கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அனுவோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதும். கிரண், நான் ஒருத்தி இங்க வீட்ல தங்கி இருக்கேன். அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம நாளைக்கு பேசலாம். இப்போ என் மண்டையில எதுவுமே ஏறாது. கிரண், இன்னைக்கும் நீ சாப்பிட்டுட்டா வந்த? எங்க இருந்த இவ்வளவு நேரம்? அப்போ நான் இங்க சமைச்சு வைக்கிறது எல்லாமே வேஸ்ட் இல்ல? அதை நீங்களே சாப்பிடலாம்ல. உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட ஏதோ நீ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லி நீ இங்க இருந்து கிளம்புன, அதுவும் சீக்கிரமாவே. உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி ஆபீஸ்ல லீவ் எடுத்துட்ட. எனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு நீ யோசிக்கிறல்ல? உன்னோட ஆபீஸ் ஸ்டாஃப், உன்னோட மாமனார் இங்க வந்திருந்தாரு உன்னை பார்த்துட்டு போக. நான் முயற்சி பண்ணும் போதெல்லாம் உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்தது. என்னமோ பிரச்சனை இருக்கே கிரண். ஐயோ, ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு சும்மா தோணுது. இல்ல, நான் ஒன்னும் உன்னை இன்னைக்கு நேத்தெல்லாம் பார்க்கலையே. நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு தான் எனக்கு தோணுது. எல்லா விஷயத்தையும் நீ இந்த ராகினி அம்மா கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ அப்படி இல்ல. உனக்கு என்ன பிடிக்காத மாதிரி தோணுது. நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கல. நான் ஒரு தொல்லைன்னு உனக்கு தோணுதா? நீங்க இப்ப என்ன சொன்னாலும் என் மண்டையில ஏறாது. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். அனு, உனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நல்லா இருக்கியா? என்ன பிரச்சனைமா? ஒரு டேப்லெட்ல சரியாக வேண்டிய பிரச்சனை தான் இருந்தது. நீங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தி தான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க. நாளைக்கு கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு கூட நான் பயந்து போயிட்டேன் அனு. நீங்க முடிவு பண்ண விஷயமாச்சே, நான் அதை கெடுப்பனாமா? ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல்லயே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்க வச்சே மனோவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன். சரி, தூங்கு. முடிச்சிட்டு இருக்காத. நாளைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும்ல? அம்மா, என்ன அனு? இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாளுக்கு அவ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டால. எப்படி இருந்தாலும் குமார் சார் வந்ததை எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்கல்ல. நாளைக்கு என்னோட கல்யாணம் என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான நாளுமா. எல்லா பொண்ணுங்கள மாதிரி நானும் கனவு காண்றது இனிமே இருக்க வாழ்க்கைய பத்தி தான். இந்த சந்தோஷத்திலையும் எனக்கு ஒரே ஒரு கவலைதாம்மா இருக்கு. நானும் அம்மாவும் போயிட்டோன்னா என் அம்மா இங்க தனியா ஆயிடுவாங்களேங்கிற கவலைதான். அதுக்காக தான் நான் சொன்னேன், அம்மு என் கூடவே இங்கே இருக்கட்டும்னு. நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற. அப்பனா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மனோவும் இங்கேயே தங்க வேண்டியது இருக்கும். அது மனோக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. மனோ ஒத்துக்க மாட்டாரு. அனு, அதெல்லாம் வேண்டாம். நீ இப்ப இத பத்தி நினைச்சு ராத்திரி எல்லாம் தூங்காம இருக்காத. எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். எல்லாம் கடவுள் முடிவு பண்ண மாதிரியே நடக்கும் அனு. அம்மா, என்னோட அம்மாவை அப்படி தனியா இங்க விட்டுட்டு போக என்னால முடியாதுல்ல. அதனால நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அதெல்லாம் நீங்க நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ எந்த ஐடியாவும் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு துணையா அண்ணன் இருக்காரு. ஆமா, அவரோட குடும்பத்தை விட்டுட்டு கோபி மாமா தினமும் இங்க வந்து உங்களுக்கு துணையா உங்க கூட இருக்க போறாரா? நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் கேக்குறேன் இல்லம்மா. அந்த மாதிரி உங்க பொண்ணு சொல்ற இந்த விஷயத்த நீங்க கேட்டுதான் ஆகணும். அனு, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு.
அது நாளைக்கு தெரிஞ்சிடும்ல. ஐயோ அம்மா, இந்த நைட்டு மட்டும் விடியட்டும். குட் நைட். பாவம் அனு, நான் அவளை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். நாளைக்கு அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். இந்த ஆல்பத்தை காட்டணும். அவளை கூட்டிக்கிட்டு வரணும். நல்ல டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எல்லாம் சரியாயிடும். அனுவோட நோய் குணமாகும். அதுக்காக தான் கடவுள் அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. ராகினி அம்மா கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த கோவத்தை அதிகரிக்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறேன். ராகினி அம்மா, நாளைக்கே இங்கிருந்து கிளம்புறீங்க. ஓ, அப்போ நான் நினைச்சது சரிதான். நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கல. உனக்கு நான் இப்ப தொல்லை ஆயிட்டேன். அதனால தானே நீ இங்கிருந்து போக சொல்ற. அதெல்லாம் இல்லம்மா. நாளைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம். வீட்டில் இருக்கிறவங்க சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு போக முடியாது. அதனால நாளைக்கு அவங்க திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்கே இருக்கும்போது அவனை அனுப்புறது சரியில்லைன்னு தோணுச்சு. அதனால நான் சொன்னேன், இப்போதைக்கு என் வீட்டில் தங்கிக்கோன்னு. கஷ்டம். அசிங்கமா இல்லையாடா உனக்கு? இதுக்கு எதுக்கு அசிங்கப்படணும்? ஒரு நண்பனுக்கு இப்படிலாம் தானே உதவி பண்ண முடியும். நாளைக்கு மத்தியானம் அவங்க இங்கே வருவாங்க. காலையிலேயே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அவங்கள ஏதாவது ஹோட்டல்ல தங்க வச்சா பத்தாதா? நீ சொல்றத பாக்கும்போது இது நல்ல விதமா நடக்கிற கல்யாணம் மாதிரி எனக்கு தோணல. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இதுக்கு நீ துணையா இருக்க கூடாது. அவங்கள இங்க வர வைக்கிறதுமே ஆபத்து தான். அட, இனிமேலாம் அதை மாற்ற முடியாது. பிரச்சனை வந்தா வரட்டும், அதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. ஆமா, ஒருவேளை அவங்க வந்தாலும் நான் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? ஐயோ, அதெல்லாம் சரி வராது. அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே வேற யாருமே இல்லைன்னு சொன்னதுனால தான் அவங்க இங்கே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். இங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்சா அவங்க இங்கே வருவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.